Hi there, this is Lakshmi. In this session, we are going to discuss about wholesale branch system. இப்போ நம்ம branch accounting எடுத்துட்டோம் அப்படின்னா branch accountingல பேசிக்கா ரெண்டு டைப் இருக்கிறோம். ஒன்று வந்து dependent branch, இன்னொன்று independent branch. Either a branch is a dependent or independent is based on the maintenance of the books of accounts. இப்போ ஹெச்ஓல பிரான்ச்சோட டீடைல்ஸ் மெயின்டைன் பண்றாங்க, அந்த பிரான்ச் இஸ் நாட் மெயின்டைனிங் தேர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னா தட் இஸ் டிபெண்டன்ட் பிரான்ச். அண்ட் இஃப் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன்டு பை த பிரான்ச் இட் செல்ஃப் அப்படின்னா அது வந்து இண்டிபெண்டன்ட் பிரான்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ஹெச்ஓல இருந்து பிரான்ச்சுக்கு கூட்ஸ் அனுப்புவாங்க. கூட்ஸ் அனுப்பும்போது 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரைசிங் இருக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா the goods are sent at காஸ்ட் ப்ரைஸ். அதர் ஒன் இஸ் goods are sent at இன்வாய்ஸ் ப்ரைஸ். goods are sent at ஹோல்சேல் ப்ரைஸ். 3 டைப் ஆஃப் ப்ரைசிங் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ்ல அனுப்புறாங்க அப்படின்னா the transactions are recorded in the books of accounts of a HO at the cost price. காஸ்ட் பிரைஸ்ல ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. பிரான்ச் வந்து செல்லிங் பிரைஸ்ல தான் சேல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பாத்தீங்க அப்படின்னா எந்த பிரைஸ்ல செல் பண்ணணும் அப்படிங்கறது HO has to intimate to the branch or sometimes branch have the discretion to sell the goods at their discretionary prices. In case of invoice price என்ன ஆகும் அப்படின்னா ஹெச்ஓல இருந்து பிரான்ச்சுக்கு கூட்ஸ் அனுப்பும்போது இன்வாய்ஸ் ப்ரைஸை மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. பிரான்ச்சோட மேனேஜர்ஸ்க்கு வாட் இஸ் த எக்ஸாக்ட் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படிங்கிறது தெரியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹெச்ஓல இருந்து என்ன ப்ரைஸுக்கு வந்திருக்கோ அந்த ப்ரைஸுக்கு தான் டிரான்சாக்ஷன்ஸ் வில் ஹேப்பன் இன் த பிரான்ச். ஸோ இது எதுக்காக அந்த இன்வாய்ஸ் ப்ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா the HO is not ready to disclose the details of profitability to the manager of the branch. ஸோ அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ்ல தான், அதாவது பிரான்ச் மேனேஜருக்கு அந்த ப்ராஃபிட்டபிலிட்டியோட டீடைல்ஸ் தெரிய வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இன்வாய்ஸ் ப்ரைஸ்ல கூட்ஸ் வந்து அனுப்புவாங்க. ஸோ அடுத்து நம்ம மூணாவதா பார்க்க போற பிரைசிங் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ் சிஸ்டம். அதுதான் வந்து நம்ம ஹோல்சேல் பிரான்ச் அக்கௌண்டிங் அப்படிங்கிற டாபிக்ல பார்க்க போறோம். ஹோல்சேல் பிரைஸ் அப்படிங்கிறதுனா ஹெச்ஓல இருந்து பிரான்ச்சுக்கு அனுப்பும்போது ஒரு பிரைசிங்ல அனுப்புவாங்க. அப்ப வந்து ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்கும். ஸோ பிரான்ச் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெச்ஓல இருந்து என்ன பிரைஸுக்கு வந்திருக்கோ அதை விட ஜாஸ்தியா ஒரு பெர்சன்டேஜ் வச்சிருப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்ப ஹெச்ஓ டு பிரான்ச் 25% ஆன் காஸ்ட், அதாவது காஸ்ட் பிளஸ் 25% அனுப்புறாங்கன்னு வைங்க. பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் அதோட காஸ்ட் 100 அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. ஹெச்ஓக்கு மட்டும்தான் அதோட காஸ்ட் 100 பிளஸ் நம்ம அனுப்பிச்சிருக்கக்கூடிய அந்த ஹோல்சேல் பிரைஸ் 25 அப்படிங்கிறது தெரியும், விச் இஸ் 125. அப்ப பிரான்ச் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெச்ஓல இருந்து என்ன பிரைசிங்க்கு வந்திருக்கோ அதுல வந்து ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வைப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ 20% ஆன் ஹோல்சேல் பிரைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சொன்ன எக்ஸாம்பிள்ல ஹெச்ஓ டு பிரான்ச் போனது 125க்கு போயிருக்கு. அதுல 25% ப்ராஃபிட் அப்படின்னா 125 பிளஸ் 25, ஸோ 150. அதுதான் வந்து பிரான்ச்சோட செல்லிங் பிரைஸ். அப்போ பிரான்ச் வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஆஸ் பர் தேர் ரெக்கார்டு they have a profit of 25% on their cost. But actually என்ன அப்படின்னா அவங்க வந்து 150% ஆஃப் காஸ்ட் பிரைஸ் தான் அவங்க வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஹோல்சேல் பிரைஸுக்கு இன்வாய்ஸ் பிரைஸ்க்கு காஸ்ட் பிரைஸ்க்கு உள்ள டிஃபரன்ஸ். ஸோ அப்போ காஸ்ட் பிரைஸ்ல அனுப்பும்போது பிரான்ச் அவங்க ஒரு பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் பேஸ் பண்ணி செல்லிங் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தட் இஸ் அ கிளியர் கேஸ். ஹெச்ஓல இருந்து இன்வாய்ஸ் பிரைஸ் வந்ததுன்னா இன்வாய்ஸ் பிரைஸ்ல தான் சேல் பண்ணுவாங்க. பட் ஹெச்ஓல இருந்து ஹோல்சேல் பிரைஸ்ல வரும்போது த பிரான்ச் இஸ் ஹேவிங் தேர் டிஸ்கிரிப்ஷன் டு புட் அ ப்ராஃபிட் ஆன் தட் பர்டிகுலர் ஹோல்சேல் பிரைஸ். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சம்டைம்ஸ் இதுல வந்து ஒரு நார்மலா நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹெச்ஓ டு பிரான்ச் 25% ஆன் காஸ்ட் வச்சு அனுப்பிச்சிருக்காங்க, விச் மீன்ஸ் 100 பிளஸ் 25 125 இஸ் த ஹோல்சேல் பிரைஸ்னு வச்சுக்கோங்க. அப்ப சம்பளம் வந்து கஸ்டமருக்கு சேல் பண்றது 20% ப்ராஃபிட் ஆன் ஹோல்சேல் பிரைஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம ஆக்சிடென்டலா என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா 125 பிளஸ் 20 அப்படின்னு போட்டு 145% வைப்போம். பட் தட் இஸ் ஆக்சுவலி மிஸ்டேக். நம்ம என்ன பண்ணணும்னா கஸ்டமரோட செல்லிங் பிரைஸ் பை த பிரான்ச் அதுல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்னா தட் பர்சன்டேஜ் இஸ் ஆன் த ஹோல்சேல் பிரைஸ், தட் பர்சன்டேஜ் இஸ் ஆன் த ஹோல்சேல் பிரைஸ். ஸோ அதுதான் வந்து ஹோல்சேல் ப்ரைஸுக்கும் இன்வாய்ஸ் ப்ரைஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ நம்ம பேசிக்கா இதுல என்ன மாதிரியான அக்கௌண்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஹோல்சேல் பிரான்ச் சிஸ்டம், ஆக்சுவலா இந்த ஹோல்சேல் பிரான்ச் சிஸ்டம்ல என்ன இருக்கும் அப்படின்னா த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வாட் இஸ் ஹோல்சேல் பிரைஸ். ஆக்சுவலா இந்த ஹோல்சேல் பிரைஸ் அப்படிங்கிறதுனா ஹெச்ஓ ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பிரைஸ்
when they send their goods to their retail outlet. இது நார்மலா பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் டீலரும் பண்ணுவாங்க, as well as மத்த ட்ரேடர்ஸும் பண்ணுவாங்க. ஸோ when they send their goods to their retail outlet, அவங்க வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல அனுப்புவாங்க. அப்ப ஹோல்சேல் பிரைஸ் அப்படிங்கிறது என்னன்னா காஸ்ட் பிளஸ் ஹோல்சேல் ப்ராஃபிட், காஸ்ட் பிளஸ் ஹோல்சேல் ப்ராஃபிட். இப்ப நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா 100 plus 25, that is 125 is the wholesale price. So for the purpose of understanding, I am keeping the cost price as 100. So if the wholesale profit 25%, then the wholesale price is 125. Then the branch is fixing 20% profit on that particular wholesale price. Appo 125 la 20%. Appo 125 into 20% is 25. So the sales value is 150. Wholesale price is 125. Then the profit of the branch is 25. So this is a clear case. So இது யூசுவலா வந்து எங்க பண்ணுவாங்க அப்படின்னா when they invoice goods to retail shops at wholesale price, அங்கதான் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். அப்ப நம்ம வந்து என்ன மாதிரி இதுக்கு லெட்ஜர்ஸ் போடலாம் அப்படின்னா பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஐடென்டிஃபைங் த ப்ராஃபிட் ஆஃப் த பிரான்ச். பிரான்ச்சோட ப்ராஃபிட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு எய்தர் we can prepare branch stock or trading account. So branch stock ஓட ரிசல்ட்டும் gross profit தான், அதே மாதிரி ட்ரேடிங் அக்கௌண்டோட ரிசல்ட்டும் gross profit தான். பட் இங்க பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் நீங்க மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா, இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் அப்படின்னா இட் ஹேஸ் டு பி ப்ரிப்பேர்ட் அட் ஹோல்சேல் பிரைஸ். இட் ஹேஸ் டு பி ப்ரிப்பேர்ட் அட் ஹோல்சேல் பிரைஸ் எக்ஸப்ட் சேல்ஸ் வேல்யூ, all other values has to be entered at its wholesale price. அதான் பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கான மெத்தட். ஸோ அப்போ நம்ம பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்ல என்னெல்லாம் என்ட்ரிஸ் போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் த டெபிட் சைடு ஆஃப் த பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட். ஆக்சுவலா பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது we have to follow the rules of the real account. ரியல் அக்கௌண்டோட ரூல்ஸ் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்ப இங்க ஸ்டாக் உள்ள வருது, விச் மீன்ஸ் நம்ம யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும், பிரான்ச்சோட பாயிண்ட் ஆஃப் வியூல. if stock comes in on the debit side, if stock goes out அப்படின்னா on the credit side. As it is an asset, opening balance of the asset is on the debit side and the closing asset is on the credit side. So இதுதான் வந்து basic rule for preparing branch stock account. So the branch stock account ஓட opening balance debit sideல, two goods sent to branch, அதுதான் இங்க வந்து goods உள்ள வருது branchக்குள்ள. So two goods sent to branch on the debit side. On the credit side, by sales, by closing stock. In addition to these entries, the balancing figure of this transaction is gross profit. So if a branch stock account இருந்தாலும் சரி, trading account இருந்தாலும் சரி, we get a gross profit. அப்ப in addition to this, வேற என்ன exceptional transactions வரதுக்கு chances இருக்குன்னா abnormal loss of goods. Abnormal loss of goods on the credit side. So abnormal loss நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா wholesale priceல தான் என்ட்ரி பண்ணுவோம். அதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் ஹேஸ் டு பி மெயின்டைன்ட் அட் ஹோல்சேல் பிரைஸ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட் தான் கால்குலேட் ஆகும்னு சொல்லிட்டோம். ஸோ கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து நெட் ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா we have to enter reduce all the expenses which is related to the branch. பிரான்ச்சோட எக்ஸ்பென்சஸ் ஆன் த டெபிட் சைடு. டெபிட் சைடு போட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி the balancing figure will be the net profit of the branch. So net profit of the branch நம்ம எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்னா HO ஓட books of accountsக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸ்டாக் ரிசர்வ். ஆக்சுவலா இந்த ஸ்டாக் ரிசர்வ் அப்படிங்கிறது எங்க கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா it has to be calculated only in the books of the HO. HO ஓட புக்ஸ்ல தான் கால்குலேட் பண்ணுவோம். What is the reason அப்படின்னா in our example what we initially specified, நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா HOல இருந்து பிரான்ச்சுக்கு போகும்போது 100 rupees காஸ்ட் உள்ள கூட்ஸ் they are sending at 125. அப்ப பிரான்ச்சோட ஸ்டாக் எல்லாமே இட் ரெப்ரசன்ட்ஸ் 125% ஆஃப் த காஸ்ட். அப்ப நம்ம வந்து ரெவென்யூ ரெகக்னிஷன் AS9 ஓட கான்செப்ட் இங்க அப்ளை பண்றோம் அப்படின்னா அன்லெஸ் அதர்வைஸ் த ரெவென்யூ இஸ் ரியலைஸ்டு நம்ம ரெகக்னைஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன ஆகுதுன்னா HO டு பிரான்ச் போன அந்த ஸ்டாக்கு பிரான்ச்சோட கையில இருந்து வெளியில போனாதான் அந்த ப்ராஃபிட்டை HO வந்து ரியலைஸ் பண்ண முடியும். அப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னா HOல இருந்து பிரான்ச்சுக்கு தான் அந்த ஸ்டாக் போயிருக்கு, இட் இஸ் வித் த பிரான்ச் இட் செல்ஃப், வெளியாளுக்கு போகல. அப்ப நம்ம ரெவென்யூ ரெகக்னைஸ் பண்ண முடியாது. ஸோ த லோடிங், அந்த 25 அப்படிங்கிற லோடிங் இருக்கு இல்லையா, தட் ஹேஸ் டு பி ரிமூவ்டு இன் த நேம் ஆஃப் ஸ்டாக் ரிசர்வ். அப்ப ஓப்பனிங் ஸ்டாக்கோட ஸ்டாக் ரிசர்வ் எங்க போடுவோம்னா ஆன் த கிரெடிட் சைடு, க்ளோசிங் ஸ்டாக்கோட ஸ்டாக் ரிசர்வ் ஆன் த டெபிட் சைடு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஓப்பனிங் ஸ்டாக்கை டெபிட் சைடு போடுறோம். அதாவது நீங்க
100 rupeesக்கு என்ட்ரி பண்ண வேண்டிய ஸ்டாக்கோட வேல்யூவை நீங்க 125ன்னு போடுறீங்க. அப்போ அந்த எக்ஸஸ் 25 ஹேஸ் டு பி எலிமினேட்டட். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட் சைடு போடுறதுனால எலிமினேஷன் ஆன் த கிரெடிட் சைடு இன் த நேம் ஆஃப் ஸ்டாக் ரிசர்வ். அதே மாதிரி க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம கிரெடிட் சைடு போடுறோம். கிரெடிட் சைடு போடுறதோட அந்த எக்ஸஸ் எலிமினேஷன் வந்து ஆன் த டெபிட் சைடு. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்கோட ஸ்டாக் ரிசர்வ் ஆன் த கிரெடிட் சைடு அண்ட் க்ளோசிங் ஸ்டாக்கோட ஸ்டாக் ரிசர்வ் ஆன் த டெபிட் சைடு. And the adjustment for the stock reserve has to be done only in the books of HO. HO ஓட general profit and loss accountல தான் adjust பண்ணணும். ஸோ இந்த ஹோல்சேல் ப்ரைஸை பத்தியோ இல்லை இந்த ஹோல்சேல் ப்ரைஸை பத்தின ப்ராஃபிட் பெர்சன்டேஜை பத்தியோ இல்லை இந்த ஸ்டாக் ரிசர்வ் கால்குலேஷனை பத்தியோ எதுவுமே பிரான்ச்சோட புக்ஸ்ல நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ண தேவையில்லை. பிகாஸ் இது எதுவுமே பிரான்ச்சோட நாலேஜ்ல இருக்காது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், illustration 1. A head office sends goods to its branch at 20% less than the list price. 20% less than the list price. அதாவது என்ன பண்றாங்கன்னா லிஸ்ட் பிரைஸ்னு ஒன்று இருக்கு. அந்த லிஸ்ட் பிரைஸை விட 20% கம்மியா கொடுக்குறாங்க. ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் த பெர்சன்டேஜஸ். ஏன்னா அப்பதான் நம்ம சொல்யூஷன் பார்க்கும்போது உங்களுக்கு அகெயின் நம்ம வந்து ப்ராப்ளம்க்கு கம்பேக் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்றாங்கன்னா HO டு பிரான்ச் கூட்ஸ் அனுப்பும்போது 20% லெஸ் தேன் த லிஸ்ட் பிரைஸ் அனுப்புறாங்க. Goods are sold to customers at cost plus 100%. அப்போ கஸ்டமர்ஸ்க்கு எந்த பிரைஸ்ல நம்ம சேல் பண்றோமோ அதை தான் லிஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்றோம். அதை லிஸ்ட் பிரைஸ்ன்னு சொல்லுவோம். இன் சம் பிளேசஸ் we specify that as a catalog price. அப்ப goods are sold to customers at cost plus 100%. ஸோ இந்த பெர்சன்டேஜை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சொல்யூஷன் பார்க்கும்போது இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ அப்ப லிஸ்ட் பிரைஸை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், we can take that as 200. ஏன் 200ன்னு எடுக்கிறோம் லிஸ்ட் பிரைஸ் அப்படின்னா, கஸ்டமர்ஸுக்கு நீங்க செல் பண்றது தான் லிஸ்ட் பிரைஸ்ன்னு சொன்னேன். கஸ்டமர்ஸுக்கு செல் பண்றது காஸ்ட் பிளஸ் 100%. அப்ப நீங்க காஸ்ட் 100ன்னு வச்சுக்கோங்க, பிளஸ் ப்ராஃபிட் 100 சேர்த்துனா 200 இஸ் த லிஸ்ட் பிரைஸ். அப்ப 200ல இருந்து 20% மைனஸ் பண்ணுங்க. 200ல இருந்து 20%னா 200ல 20 மைனஸ் பண்ணக்கூடாது. 200ல இருந்து 20% ஆஃப் 200 which is 40. அப்ப 200ல இருந்து 40 மைனஸ் பண்ணா 160%க்கு தான் ஹெச்ஓல இருந்து பிரான்ச்சுக்கு கூட்ஸ் போகுது. இங்க இப்ப ஹெச்ஓட பர்ச்சேஸ் பாத்தீங்கன்னா 2 lakh, கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் இஸ் 80,000 and sales value of the HO is 1,70,000 and the branch is 80,000. Take note of all the entries. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி காஸ்ட் பிரைஸ் 100, லிஸ்ட் பிரைஸ் வந்து என்ன காஸ்ட் பிளஸ் 100% which is 200. Invoice price to branch is 20% less than list price. அப்ப 200க்கு 20% னா 40. So 200 minus 40 போட்டீங்கன்னா invoice price to branch is 160% of cost. அதாவது cost plus 60% அப்படின்னு வச்சுக்கலாம். 160% of cost. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம், cost plus 60% அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப what we are going to do is valuation of closing stock. ஏன்னா இங்க வந்து நமக்கு என்ன மட்டும்தான் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா பர்ச்சேஸ், சேல்ஸ், goods into branch மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ we have to calculate closing stock of, இங்க வந்து ஓப்பனிங் ஸ்டாக் டீடைல்ஸ் இல்லாததுனால நோ ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூ ஆஃப் த க்ளோசிங் ஸ்டாக் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்ச்சேஸ்ல இருந்து காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட மைனஸ் பண்ணணும். பர்ச்சேஸ்ல இருந்து காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட மைனஸ் பண்ணணும். அப்ப க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் HO, ஹெச்ஓட பர்ச்சேஸ் எவ்வளோ 2 lakh. ஹெச்ஓல என்ன டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது, சேல் 1,70,000 நடக்குது, கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் 80,000. அப்ப காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு கண்டுபிடிக்கணும்னா கூட்ஸ் சோல்டு டு த கஸ்டமர்ஸ் இஸ் 200% ஆஃப் காஸ்ட். அப்ப 200%ல இருந்து நீங்க 100% கால்குலேட் பண்ணணும்னா 200%ல இருந்து 100%. ஏன் அப்படின்னா லிஸ்ட் பிரைஸ் இஸ் 200 பட் காஸ்ட் பிரைஸ் இஸ் 100. அப்ப 200% ஆஃப் வேல்யூல இருந்து நம்ம 100% கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்றோம்னா 1,70,000 into 100/200 போட்டா 85,000 இஸ் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. அடுத்து காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச், பிரான்ச்சுக்கு அனுப்பிச்சது 160% ஆஃப் காஸ்ட் பிரைஸ் தான் அனுப்பிச்சிருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா 80,000 into 100/160 போட்டீங்கன்னா 50,000 வந்து காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச். அப்ப டோட்டல் காஸ்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,35,000. 2 lakh பர்ச்சேஸ் பண்ணதுல 1,35,000 காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் as well as காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சென்ட் டு த பிரான்ச். ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா the remaining closing stock will be 65,000. So same value of closing stock at branch. Branch பொறுத்த வரைக்கும் HOல இருந்து பிரான்ச்சுக்கு வந்த கூட்ஸோட வேல்யூவே 80,000 தான்.
அவங்களோட காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஆக்சுவலி அவங்களோட சேல் வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் 80,000. அப்ப 80,000 இன்டூ 160/200. ஸோ பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா டிரான்சாக்ஷனுமே ஹோல்சேல் பிரைஸ்ல தான் பாக்குறோம். ஸோ ஹியர் த ஹோல்சேல் பிரைஸ் இஸ் 160% ஆஃப் காஸ்ட், செல்லிங் பிரைஸ் இஸ் 200% ஆஃப் காஸ்ட். அப்ப சேல் வேல்யூல இருந்து ஹோல்சேல் பிரைஸ்ல காஸ்ட் கால்குலேட் பண்ணணும்னா இன்டூ 160/200. So this is cost in the hands of branch, not in the hands of HO, but in the hands of branch. 64,000 minus பண்ணீங்கன்னா value of closing stock at branch is 16,000. Hope you are having a clarification on this. So இப்போ இந்த டேபிள் நீங்க பார்க்கும்போது அந்த இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தோம் இல்லையா அந்த ஹோல்சேல் பிரைஸ் ரீட்டைல் பிரைஸ், அந்த கால்குலேஷன் என்ன தடவை பார்த்தீங்கன்னா கிளியரா இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டுடலாம். Trading and profit and loss account la 2 purchase 2 lakh, 2 goods received from HO 80,000, by sales 1,70,000 and 80,000, by goods sent to branch 80,000. Closing stock நம்ம கண்டுபிடிச்சது 65,000 and 16,000. What we calculated here 65,000 and 16,000. So the balancing figure is gross profit. அப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே என்ன சொன்னோம், ஸ்டாக் ரிசர்வோட அட்ஜஸ்ட்மெண்ட் ஹேஸ் டு பி கிவன் ஒன்லி இன் தி புக்ஸ் ஆஃப் HO. அப்ப இங்க க்ளோசிங் ஸ்டாக் மட்டும்தான் இருக்கு, ஓப்பனிங் ஸ்டாக் இல்ல. க்ளோசிங் ஸ்டாக்ல இருக்கிற ரிசர்வ் வந்து நம்ம எந்த சைடு போடணும்னு சொன்னோம், டெபிட் சைடு போடணும்னு சொல்லியிருக்கோம். இப்ப இங்க க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு இருக்கு, 16,000 இருக்கு. யாரோட க்ளோசிங் ஸ்டாக்ல ஸ்டாக் ரிசர்வ் இருக்கும், பிரான்ச்சோட க்ளோசிங் ஸ்டாக்ல ஸ்டாக் ரிசர்வ் இருக்கும். பிரான்ச்சோட ஸ்டாக் 16,000. அங்க எவ்வளவு ஸ்டாக் ரிசர்வ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ச்சோட ஸ்டாக்கோட காஸ்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 160% ஆஃப் காஸ்ட். அப்ப நம்ம அதுல இருந்து 60% ஸ்டாக் ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ 16,000 இன்டூ 60/160, 60/160 விச் மீன்ஸ் காஸ்ட் மட்டும்தான் இருக்கணும், ஸ்டாக் ரிசர்வ் அப்படிங்கிறது இன் எக்ஸஸ் ஆஃப் காஸ்ட். அப்ப இங்க 160% ஆஃப் காஸ்ட் இருக்கு. The excess 60% has to be eliminated. So 60/160 of 16,000 which is 6,000, that is stock reserve. இப்போ பேலன்சிங் ஃபிகர் இங்க வேற எதுவும் எக்ஸ்பென்சஸ் கொடுக்கல, ஸோ அதனால என்ன பண்றோம், நம்ம பேலன்சிங் ஃபிகரை நெட் ப்ராஃபிட் அப்படின்னு டிஸ்க்ளோஸ் பண்றோம். ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் பேசிக்கா வந்து ஒரு ஹோல்சேல் பிரைஸ் மெத்தட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் சார்ட் ஒன்று போட்டோம் தெரியுங்களா, அதாவது காஸ்ட் பிரைஸ் இவ்வளவு, லிஸ்ட் பிரைஸ் இவ்வளவு, அதுல வந்து ப்ராஃபிட் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு. ஸோ வாட் இஸ் த ரீட்டைல் பிரைஸ், வாட் இஸ் த ஹோல்சேல் பிரைஸ், வாட் இஸ் ஹோல்சேல் ப்ராஃபிட், வாட் இஸ் ரீட்டைல் ப்ராஃபிட், தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யூ ஹாவ் டு கால்குலேட். ஸோ காஸ்ட்டை வந்து ஆல்வேஸ் வி அசியூம் ஆஸ் 100 ஃபார் த கன்வீனியன்ஸ். அப்போ 100 வச்சுட்டோம். அதுக்கடுத்து என்னாச்சு அப்படின்னா கஸ்டமருக்கு சேல் பண்றது காஸ்ட் பிளஸ் 100%ன்னு சொன்னாங்க. ஸோ லிஸ்ட் பிரைஸ் இஸ் 200 அப்படின்னு வச்சுட்டோம். அப்போ ஹெச்ஓல இருந்து பிரான்ச்சுக்கு அனுப்பிச்சது வந்து எப்படி அனுப்பிச்சாங்க, 20% லெஸ் தேன் த லிஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த 20% லெஸ் தேன் அப்படிங்கும்போது நம்ம 20 மைனஸ் பண்ணக்கூடாது, இன்ஸ்டெட் 20% ஆஃப் 200 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணீங்கன்னா 160. ஸோ 160% ஆஃப் காஸ்ட்ல தான் ஹெச்ஓ பிரான்ச்சுக்கு கூட்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன்ல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் கான்செப்ட். நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் சார்ட் மட்டும் நமக்கு தெளிவா தெரிஞ்சதுன்னா போதும். ஸோ இப்போ இதுல அடுத்த சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா த சேம் மெத்தட், பட் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் சேர்த்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதுல வந்து செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன் பாருங்க. இதுல வந்து அந்த பெர்சன்டேஜ் நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. A head office sends goods to its branch at a 25% less than the list price. 25% less than the list price. Goods are sold to customers at cost plus 60%. So நம்ம இதுக்கு முன்னாடி சம்லே சொல்லியிருந்தோம், list price is nothing but selling price to the customer. இங்க கஸ்டமருக்கு சேல் பண்றது cost plus 60%. அப்போ list price is 160%. இங்க நம்ம HO to branch அனுப்புறது 25% less than the list price. அப்ப அந்த 25% அப்படியே மைனஸ் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், 160 into 25% போடணும். 160 into 25% which is 40. அப்போ 160ல 40 போச்சுன்னா பேலன்ஸ் 120. அப்போ HO to branch goods அனுப்பிச்சது 120% of cost. அதே கஸ்டமர்ஸுக்கு சேல் பண்ணது 160% of cost. இவ்வளவுதான். இந்த சார்ட் கிளியரா இருந்ததுன்னா மற்றபடி நார்மலா நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுற மாதிரி இருந்தா.
ஸோ இங்க ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச் ரெண்டோட டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஹெச்ஓ இஸ் அட் காஸ்ட் பிரைஸ் டு த ஹெச்ஓ அண்ட் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் பிரான்ச் இஸ் அட் காஸ்ட் பிரைஸ் டு த பிரான்ச் விச் இஸ் இன்வாய்ஸ் பிரைஸ். எப்பவுமே வந்து நம்ம சொல்லியிருக்கோம் பிரான்ச்சுக்கு அந்த இன்வாய்ஸ் பிரைஸ் தான் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் தெரியாது. ஸோ இட் இஸ் at the cost price of the branch. Here the cost price of the branch is invoice price or wholesale price. Purchases 1,50,000, goods into branch is 1,08,000, sales value 1,60,000 and 80, expenses 10,000 and 6,000. So இங்க என்ன பண்ணிருக்கோம்? So first step of the wholesale branch system is cost price 100. அப்ப list price வந்து என்ன? List price என்ன சொன்னோம்னா கஸ்டமருக்கு சேல் பண்ற price. List price is cost plus 60% which is 160. Invoice price 25% less than the list price. அப்ப நம்ம என்ன பண்ணோம் 160 into 25 which is 40. அப்ப 160 ல 40 போச்சுன்னா 120% is the invoice price to branch. So value of closing stock at HO இதான் அடுத்த working note. அப்ப இங்க வந்து என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சம்ல பார்க்கும்போது ஓப்பனிங் ஸ்டாக் இல்ல. ஸோ பர்ச்சேஸ்ல இருந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டையும் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சென்ட் டு பிரான்ச்சையும் மைனஸ் பண்ணி தான் க்ளோசிங் ஸ்டாக் கால்குலேட் பண்ணோம். பட் இந்த சம்ல ஓப்பனிங் ஸ்டாக்கும் இருக்கிறதுனால என்ன பண்றோம்னா ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் 50,000, பர்ச்சேஸ் இஸ் 1,50,000, ஆட் பண்ணா 2 lakh லெஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. இங்க வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து எப்படின்னா காஸ்ட் பிரைஸ் 100. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம் 100 by 160, 1,60,000 into 100 by 160 எடுத்துக்கிறோம். போட்டீங்கன்னா 1 lakh வந்துருது. லெஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் இன்டு பிரான்ச்சஸ் 1,08,000 into 100 by 120. ஏன் 100 by 120 எடுக்கிறோம்னா இன்வாய்ஸ் பிரைஸ் இஸ் 120. ஸோ 100 by 120 எடுத்தா 90,000. டோட்டல் பாத்தீங்கன்னா 1,90,000. ஸோ த வேல்யூ ஆஃப் த க்ளோசிங் ஸ்டாக் அட் ஹெச்ஓ இஸ் 10,000. அடுத்து வேல்யூ ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் அட் பிரான்ச். பிரான்ச்சோட ஓப்பனிங் ஸ்டாக் 30,000 இருக்கு. இங்க பிரான்ச்சோட டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் அட் இன்வாய்ஸ் பிரைஸ். எவ்ரிதிங் இஸ் அட் invoice price because the adjustment for the stock reserve has to be given only in the HO books. So இங்க எல்லாமே invoice price ல தான் இருக்கு. Opening stock 30,000, goods received from HO 1,08,000, total 1,38,000. Cost of goods sold பாத்தீங்கன்னா 80,000 தான் சேல் பண்ணிருக்காங்க. So 80,000 into 120 by 160, 80,000 into 120 by 160. ஏன்னா இங்க invoice price தான் எடுக்கணும். So 120 by 160 எடுக்கிறோம் which is 60,000. So the value of closing stock at branches இது ரெண்டே அட்ஜஸ்ட் பண்ணும்போது 78,000. ஸோ அப்போ இங்கே ஓப்பனிங் ஸ்டாக்கும் இருக்கு க்ளோசிங் ஸ்டாக்கும் இருக்கு. ரெண்டுல இருந்துமே ஸ்டாக் ரிசர்வ் எடுக்கணும். ஸ்டாக் ரிசர்வ் அப்படிங்கிறது என்னன்னா the profit of HO included in the stock of branch. Profit of HO included in the stock of HO, stock of branch. அப்போ பிரான்ச் கிட்ட இருக்கிறது 120% of the value. Profit include ஆனது 20%. அப்போ நம்ம ஸ்டாக் ரிசர்வ் கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா stock value into 20 by 120. Stock value into 20 by 120. அப்ப இங்க ஓப்பனிங் ஸ்டாக் 30,000. So 30,000 into 20 by 120. அதே மாதிரி க்ளோசிங் ஸ்டாக் 78,000. 78,000 into 20 by 120. So 13,000 is the stock reserve on closing stock and 5,000 is the stock reserve on opening stock. இப்போ நம்ம கால்குலேட் பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ண போறோம். So trading and profit and loss account as usual normal. To opening stock 50,000 and 30,000. To purchase 1,50,000. All information given in the question itself. Two goods are received from HO. On the debit side 1,08,000 in the branch column and 1,08,000 in the HO column. By sales 1,60,000 and 80. By goods into branch 1,08,000. Closing stock as we calculated in the working note 10,000 and 78,000. The balancing figure is the gross profit. So gross profit ல இருந்து நம்ம என்ன பண்ணணும் expenses minus பண்ணணும் as well as we have to make adjustment for the stock reserve in the HO profit. HO ஓட profitல தான் stock reserve adjustment. அப்போ opening stock ஓட stock reserve on the credit side which is 5,000. Closing stock ஓட stock reserve on the debit side which is 13,000. ஸோ எக்ஸ்பென்சஸையும் ஸ்டாக் ரிசர்வையும் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வர்றது நெட் ப்ராஃபிட். ஸோ கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணிடுறோம், ஸ்டாக் ரிசர்வுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் போடுறோம், போட்டதுக்கு அப்புறம் வர்றது நெட் ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸோ பேசிக்கா ஹோல்சேல் பிரான்ச் சிஸ்டம்னா என்ன, ஹோல்சேல் பிரைஸ்னா என்ன, ஹோல்சேல் பிரைஸுக்கும் இன்வாய்ஸ் பிரைஸுக்கும் என்ன டிஃபரன்ஸு, as well as wholesale price-க்கும் retail price-க்கும் என்ன difference, நம்ம என்னெல்லாம் calculate பண்ணணும், what are the working notes we have to make,
and what are the basic working note இதுதான் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ரெண்டு சம்லையும் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பிரான்ச்சோட ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டிருக்கேன். பட் நான் அடுத்த சம்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னா பிரான்ச்சோட ஸ்டாக் அக்கௌண்ட் போட போறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருந்தேன், we can calculate the profit of the branch either by preparing trading and profit and loss account or branch stock account அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இந்த சம்ல பாத்தீங்கன்னா, Messrs. Ramkumar Limited operates a number of retail outlets to which goods are invoiced at a wholesale price which is cost plus 25%. அப்ப invoice price வந்து என்ன சொல்லிட்டாங்க, that is wholesale price வந்து cost plus 25%. These outlets sell the goods at the retail price which is wholesale price plus 20%. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன ரெண்டு இல்லஸ்ட்ரேஷன்லயும் பாத்தீங்கன்னா லிஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க, அதை வச்சுதான் நம்ம இன்வாய்ஸ் பிரைஸ் கால்குலேட் பண்ணோம். பட் இங்க வந்து என்னன்னா ஹோல்சேல் பிரைஸ் கூட ப்ராஃபிட் ஆட் பண்ணி ரீட்டைல் பிரைஸ் கால்குலேட் பண்றோம். ஸோ ரெண்டுலயுமே நம்ம பாத்தீங்கன்னா அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் கால்குலேட் பண்றதுல தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். ஸோ அது எப்படி வருதுங்கிறது பார்க்கலாம். ஸோ இங்க வந்து ஹோல்சேல் பிரைஸ் காஸ்ட் பிளஸ் 25 சொல்லிட்டாங்க. அப்ப காஸ்ட் 100ன்னு எடுத்துக்கோங்க, ஹோல்சேல் ப்ராஃபிட் 25. ஸோ த ஹோல்சேல் பிரைஸ் இஸ் 125. ரீட்டைல் ப்ராஃபிட் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 20%. அதுக்காக நம்ம 20 ஆட் பண்ணக்கூடாது. வி ஹாவ் டு டேக் 20% on 125. 20% on 125. அப்ப 125 plus 25 போடும்போது 150 வந்துடும். அந்த சார்ட் காமிக்கிறேன், இன்னும் கிளியரா புரியும். பட் இந்த இடத்துல அந்த பெர்சன்டேஜஸ் மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, அப்பதான் அடுத்த சார்ட் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். ஸ்டாக் அட் அவுட்லெட், அதாவது ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 90,000 இருக்கு. கூட்ஸ் இன்வாய்ஸ்டு டு த அவுட்லெட் 9,72,000. கிராஸ் ப்ராஃபிட் மேட் பை த அவுட்லெட் இஸ் 1,80,000. ஜிபி கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்ல ஓப்பனிங் ஸ்டாக் வரும், கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் வரும், சேல்ஸ் வரும், க்ளோசிங் ஸ்டாக் வரும், ஜிபி வரும். இது இல்லாம இன்னும் ஒரு ஐட்டம் வரும்னு சொன்னோம், விச் இஸ் அப்நார்மல் லாஸ். அப்ப இந்த சம்ல கூட்ஸ் லாஸ்ட் பை ஃபயர் விச் இஸ் அப்நார்மல் லாஸ், அது கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கோம். யூ ஹாவ் டு கால்குலேட். எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த அவுட்லெட் ஃபார் த இயர் இஸ் 60,000. ஸ்டாக் அட் அவுட்லெட் 1,08,000. ஃபர்ஸ்ட் ரெண்டு இல்லஸ்ட்ரேஷன்ல நம்ம ஹெச்ஓட ப்ராஃபிட்டும் கால்குலேட் பண்ணோம், பிரான்ச்சோட ப்ராஃபிட்டும் கால்குலேட் பண்ணோம். In this problem, they have given only the details about the branch. So we are going to prepare only the branch stock account and we are going to identify the gross profit. After that, we are going to prepare branch profit and loss account from which we are going to calculate net profit. So in the figures மட்டும் நோட்ல நோட் டவுன் பண்ணிக்கங்க, அப்பதான் நம்ம அடுத்த சம் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். You are required to prepare the following accounts in the books of Ramkumar Limited for the year ended 31st March 2020. What are the accounts you have to prepare is outlet stock account, outlet profit and loss account, stock reserve account. ஃபைனல் ஆன்சர் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கே ஒர்க் அவுட் பண்ண முடிச்சதுன்னா ஒர்க் அவுட் பண்ணி இந்த ஃபைனல் ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பவுமே ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த சார்ட் தான். ஸோ இங்கே சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க, goods are sent from HO to branch at cost plus 25% கொடுத்துருந்தாங்களா. அப்போ காஸ்ட் 100, wholesale profit 25, wholesale price is 125. The goods are sold by the branch to its customer at 20% profit on wholesale price. At 20% profit on wholesale price. அப்ப இங்க wholesale price 125. அப்ப 125க்கு 20% போட்டீங்கன்னா retail profit is 25. Then the retail price is 150. இப்ப இந்த சம்ல பாத்தீங்கன்னா சேல்ஸ் வேல்யூவே அவங்க கொடுக்கல. சேல்ஸ் வேல்யூ கொடுக்கல, ஆனா என்ன பண்ணிட்டாங்க, ஜிபி கொடுத்துட்டாங்க. சேல்ஸ் வேல்யூ கொடுக்கல, ஆனா ஜிபி கொடுத்துட்டாங்க. ஜிபி எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1,80,000 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜிபியை வச்சுதான் சேல்ஸ் கண்டுபிடிக்க போறோம். எப்படி ஜிபி வச்சு சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா, ஜிபியோட பெர்சன்டேஜ் தெரியும். ஜிபியோட பெர்சன்டேஜ்ல இருந்து செல்லிங் பிரைஸோட பெர்சன்டேஜ் போட்டீங்கன்னா சேல்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளவு கொடுத்துருக்கோம், 1,80,000. இப்ப இதை வச்சு இங்க ஜிபியோட பெர்சன்டேஜ் எவ்வளவு, 25. செல்லிங் பிரைஸ் எவ்வளோ, 150. ஜிபியோட பெர்சன்டேஜ்ங்கிறது நத்திங் பட் ரீட்டைல் ப்ராஃபிட். அப்ப ரீட்டைல் ப்ராஃபிட்டோட பெர்சன்டேஜ் 25, ரீட்டைல் பிரைஸ் 150. அப்ப நம்ம ஜிபி எவ்வளவு பார்த்தோம், 1,80,000. அப்ப நீங்க என்ன பண்ணணும், 1,80,000 into 150 by 25. 1,80,000 into 150 by 25 போட்டீங்கன்னா சேல்ஸ் பிரைஸ் கிடைச்சிரும். அதான் பண்ணிருக்கோம். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்கு இது பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டுங்கிறதுனால ஓப்பனிங் ஸ்டாக் நான் என்ன பண்ணியிருக்கேன், டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 90,000, டு கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் 9,72,000.
by sales நம்ம சொன்ன ஃபார்முலா படி 1,80,000 into 150 by 25 which is 10,80,000. அப்நார்மல் லாஸ் தான் பேலன்சிங் ஃபிகர்ல கால்குலேட் பண்ணியிருக்கோம். க்ளோசிங் ஸ்டாக் அவங்களே கொடுத்துட்டாங்க, ஜிபியும் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ த பேலன்சிங் ஃபிகர் இஸ் அப்நார்மல் லாஸ் விச் இஸ் 54,000. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஜிபியில இருந்து எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணி நெட் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண போறோம். எக்ஸ்பென்சஸ் 60,000, அப்நார்மல் லாஸ் 54,000 மைனஸ் பண்ணீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 66,000. அடுத்து ஸ்டாக் ரிசர்வ். ஸ்டாக் ரிசர்வ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா ஓப்பனிங் ஸ்டாக் 90,000, க்ளோசிங் ஸ்டாக்கு 1,08,000. இதுல என்ன பண்ணும் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக்லையும் க்ளோசிங் ஸ்டாக்லையும் இன்க்ளூட் ஆயிருக்கிற ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 25 by 125. ஏன் நம்ம 25 by 125 எடுக்கிறோம்னா the stock is mentioned at its wholesale price. ஹோல்சேல் பிரைஸ்ல இன்க்ளூட் ஆயிருக்கிற ப்ராஃபிட் வந்து ஹோல்சேல் ப்ராஃபிட். அதனாலதான் நம்ம இன்டூ 25 by 125 போடுறோம். அப்ப இங்க ஓப்பனிங் ஸ்டாக்கோட ரிசர்வ் பாத்தீங்கன்னா 90,000 into 25 by 125. க்ளோசிங் ஸ்டாக்கோட ரிசர்வ் 1,08,000 into 25 by 125. இதுதான் பிரான்ச் ஸ்டாக் ரிசர்வ் அக்கௌண்ட். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்கோடது கிரெடிட் சைட்ல போடணும்னு சொன்னா பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் விச் இஸ் 90,000 into 25 by 125 18,000. அது அப்படியே ஹெச்ஓட பிஎன்எல்க்கு மாத்திடுறோம். அடுத்து பாத்தீங்கன்னா கரண்ட் இயர்ல க்ளோசிங் ஸ்டாக்கோடது டெபிட் சைடு டு பேலன்ஸ் கேரி டவுன் போட்டுட்டு தட் அமௌண்ட் இஸ் ஆல்சோ அட்ஜஸ்டட் வித் தி ஹெச்ஓஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இதுதான் பிரான்ச் ஸ்டாக் ரிசர்வோட அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இதே மாதிரி இன்னொரு சம் பார்த்துடலாம். ஸோ மெசர் ஸ்ரீராம் லிமிடெட் சேம் சம்ம சேம் மாடலு, பட் சும்மா சிம்பிளா ஃபிகர்ஸ் மட்டும் மாற்றி கொடுத்துருக்கேன். நீங்களே ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. Mrs. Sriram Limited operates a number of retail outlets to which goods are invoiced at a wholesale price which is cost plus 25%. As usual, cost 100, wholesale profit 25. So wholesale price is 125. Cost 100, wholesale profit 25, wholesale price is 125. So adala retail price என்ன பண்றாங்க? These outlets sell the goods at the retail price which is wholesale price plus 20%. அப்போ 125%க்கு 20%னா 25. 125% into 20%. அப்ப நீங்க என்ன பண்றீங்க 25 which is the retail profit. So அப்போ 125 plus 25 போட்டா 150 is the retail price. அந்த சார்ட் காமிக்கிறேன், இன்னும் கிளியரா இருக்கும். ஸ்டாக் அட் அவுட்லெட் ஓப்பனிங் 45 இருக்கு. கூட்ஸ் இன்வாய்ஸ் டு த அவுட்லெட் 4,86,000. கிராஸ் ப்ராஃபிட் 90. கூட்ஸ் லாஸ்ட் பை ஃபயர் நம்ம பேலன்சிங் ஃபிகரா கண்டுபிடிக்கணும். Expenses of the outlet 30,000, stock at outlet 54,000. இங்கேயும் சேல்ஸ் வேல்யூ கொடுக்கல. அப்ப நம்ம சேல்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஜிபி வச்சுதான் சேல்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஜிபி 90,000. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஜிபியோட பெர்சன்டேஜ் 25. ஜிபிங்கிறது இங்க ரீட்டைல் ப்ராஃபிட் தான். ஸோ 25 அண்ட் செல்லிங் பிரைஸ் வந்து 150. பாருங்க, காஸ்ட் பிரைஸ் 100, ஹோல்சேல் ப்ராஃபிட் 25, ஹோல்சேல் பிரைஸ் இஸ் 125. Retail profit என்ன சொன்னோம்னா 20% on 125 which is 25. That is retail price 150. அப்ப நம்ம ஜிபில இருந்து கால்குலேட் பண்ணணும்னா என்ன பண்ணிக்கலாம், சேல்ஸ் 90,000 into 150 by 25 which is 5,40,000. ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துட்டாங்க. இங்க ஆக்சுவலா க்ளோசிங் ஸ்டாக்னு போட்டிருக்கேன், பட் நான் என்ன பண்ணிருக்கணும்னா பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு போட்டிருக்கணும். கூட்ஸ் இன்டு பிரான்ச்சஸ் 4,86,000. ஜிபி கொடுத்துட்டாங்க. அப்நார்மல் லாஸ் மட்டும் நம்ம பேலன்சிங் ஃபிகரா கால்குலேட் பண்ணிருக்கோம். சேம் சிமிலர் டு தட் ஆஃப் தேர்ட் இல்லஸ்ட்ரேஷன் தான், எந்த சேஞ்சஸும் இல்லை, ஃபிகர்ஸ் மட்டும் தான் மாற்றி இருக்கு. பிரான்ச் பிஎன்எல்ல ஜிபில இருந்து எக்ஸ்பென்சஸையும் அப்நார்மல் லாஸையும் மைனஸ் பண்ணா நெட் ப்ராஃபிட். ஆஸ் யூஷுவல் பிரான்ச்சோட ஸ்டாக் ரிசர்வ் வருது. ஸ்டாக் ரிசர்வ் வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கோட ஸ்டாக் ரிசர்வ் ஆன் த கிரெடிட் சைட் அண்ட் இட் இஸ் டிரான்ஸ்ஃபர் டு பிஎன்எல் அக்கௌண்ட் ஆஃப் ஹெச்ஓ, அண்ட் க்ளோசிங் ஸ்டாக்கோட ஸ்டாக் ரிசர்வ் ஆன் த டெபிட் சைட் அண்ட் இட் இஸ் ஆல்சோ டிரான்ஸ்ஃபர் டு ஹெச்ஓஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ ரிப்பீட்டிங் அகைன், stock reserve adjustment is only in the books of HO, not in the books of branch. Okay, so wholesale branch system பத்தி clear-ஆ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So either it is in case of a dependent branch or in case of independent branch, அந்த பெர்சன்டேஜ்காக நம்ம போட்ட சார்ட்டை மட்டும் கிளியரா போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஈஸியா போட்டுடலாம் ஹோல்சேல் பிரான்ச் சிஸ்டம். And thank you very much. I will see you in my next video.